ஸோ எல்லா பக்கமும் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்ட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். மெயினாக வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஹோட்டல் கடை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிலிண்டர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விறகடுப்போ இல்லை ஏதாவது ஒரு கரண்ட் அடுப்போ வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். பட் ஆனால் டாக்ஸி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் எல்பிஜின்றது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. அப்படி இருக்கும்போது ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், கேப் ஓனர்ஸ், இப்போ சம்டைம்ஸ் இப்போ லாரி கூட சில நேரங்களில் இப்போ புதுசாக வந்து லாரி கூட எல்பிஜியில் தான் ரன் ஆகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி லாரி வாங்கி வச்சிருக்க ஓட்டுநர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு உண்டான ஹீரோ வந்து அரசாங்கம் வந்து சீக்கிரம் எடுத்து அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காம ஓரளவுக்கு நல்ல வழி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்புவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. அது இல்லாம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, இப்ப கேஸ் இல்லைன்றதுக்காண்டி கமர்ஷியல் சிலிண்டர் வரல அப்படின்றதுக்காண்டி யாருமே வந்து இப்போ ஹோட்டல் கடை பெரும்பாலான ஹோட்டல் வந்து மூடிதான் இருக்கு நிறைய ஊர்கள்ல. அப்படி இல்லாம இப்ப நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேஸ் இல்லாம ஆல்டர்னேட்டிவா அடுப்பு இயங்குறதுக்கு ஒரு 5 வகையான விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து 5 வகையா நம்ம மாற்று வழி யோசிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, வந்து இண்டக்ஷன் அடுப்பு, கரண்ட் அடுப்பு, அதை வச்சு நீங்க முக்கால்வாசி ரன் பண்ணிடலாம். கரண்ட் இல்லாத பட்சத்துக்கு, கரண்ட் இருக்கிற வரையும் ஓகே ரன் பண்ணிடலாம். 2வது காயில் அடுப்புன்னு சொல்லுவாங்க. காயில் அடுப்பு வந்து எப்படின்னா, நம்ம கொசுபத்தி காயில் மாதிரி இருக்கும், அந்த காயில் மாதிரி இருக்கும். அதையும் வந்து நீங்க வந்து கரண்ட்ல தான் பிளக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அடுப்பை வச்சு நீங்க ஈஸியா வந்து உங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நார்மலா வீட்டில் சிலிண்டர் இல்லைனாலும் ஓரளவுக்கு சின்ன குட்டி கடை, தள்ளுவண்டி கடை, இந்த மாதிரி இருக்கிற கடையில வந்து இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மாற்று வழி யோசிக்கலாம். அப்படின்னா வேற என்ன யோசிக்கலாம் அப்படின்னா தெரில. மேக்சிமம் இது சொல்லிட்டேன், கரண்ட் அடுப்பு சொல்லிட்டேன், நார்மலா காயில் அடுப்பு சொல்லிட்டேன், அப்புறம் மேக்சிமம் மரத்தை வச்சு எரிக்கிறது, இதை பேசிட்டேன். இது இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி உடனே வீடியோ வேணும், இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.